அப்புறம் இந்த சிறுதானியங்களை எல்லாம் நிறைய தின்பண்டங்கள் செய்ய முடியும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா திணையில் அதிரசம் செய்கிறாங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த வெல்லத்தில் சேர்த்து திணையில் செய்கிறாங்க. சாமை அரிசியில் முறுக்கு செய்கிறாங்க, சாமை அரிசியில் தட்டு செய்கிறாங்க. இந்த மாதிரி தட்டை, முறுக்கு, சீடை இந்த மாதிரியான உணவுகளையும் சிறுதானியத்தில் நம்ம செய்யலாம். அப்புறம் உருண்டைகள், இனிப்பு உருண்டைகளாக கம்பு உருண்டை, சோள உருண்டை, இந்த மாதிரி உருண்டைகள் செய்து கொடுக்கலாம். பணியாரம் வீட்டில் செய்கிறோம் அப்படின்னா சோளத்தில் செய்யக்கூடிய பணியாரம் மிகச்சிறப்பான சுவையுடையது. குழந்தைகளுக்கு அந்த குட்டி குட்டியாக அழகாக இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது இயல்பாகவே கவர்ச்சி இருக்கும். ஒரு காலத்தில் இட்லி சாப்பிடாத குழந்தைகள்லாம் 14 இட்லி 14 இட்லின்னு குட்டி இட்லி வந்த உடனே அந்த குட்டி இட்லியை சாப்பிட்றதுக்கான ஒரு மனம் வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் நிறைய வீட்டில் குழந்தைகளுக்குன்னே சின்ன சின்னதாக இட்லி செய்ய ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி நாம் இந்த சோளத்தில் ஒரு பணியாரம், மற்ற இந்த சிறுதானியங்களில் சின்ன சின்ன இட்லிகள், இது மாதிரி உணவுகளை செய்யலாம். நம்மளுடைய கற்பனை திறனை வைத்து நம்ம குழந்தைகளுக்கு எந்த மாதிரி இதை பிடித்த மாதிரி கொடுக்கணும்னு யோசித்து, ஆனால் அதே சமயத்தில் அதை வடிவத்தை கொண்டு வரணும், வண்ணம் கொண்டு வரணும், சுவை கொண்டு வரணுங்கிறதுக்காக மீண்டும் ஏதாவது ஒரு குப்பையை கொண்டு போய் குப்பை உணவுகளை கொண்டு போய் இந்த சிறுதானியத்தில் சேர்த்துடக்கூடாது. ஏன்னா நிறைய இடங்களில் அது மாதிரி வணிகம் பண்ணுவதற்காக சேர்க்கக்கூடிய தன்மை இருக்குது. வீட்டில் அதை தவிர்த்து தான் ஆகணும்.